ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இப்போ நான் இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நிறைஞ்ச வியாழக்கிழமை. இன்றைக்கி என்னென்னா குரு பகவான், குரு இருக்கிறவங்க வந்து இப்போ குரு பயிற்சியெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க கோயிலுக்கு அடிக்கடி போகிறீங்களா, அந்தந்த கோயிலில் போய் அந்த ஐயர்கிட்ட வந்து இந்த குரு பயிற்சி அப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உங்கள் பசங்க நல்லா படிக்கணும், நல்லா வந்து மார்க் எடுக்கணும், நல்லா வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனையோ ஒரு 2 நெய் விளக்கோ போட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமை போட்டுவாங்க. குருங்கிறது ஒரு குரு தான் எல்லாத்துக்குமே. அவர் தான் ஃபஸ்ட்டு. அதாவது சொல்லுவாங்கள்ல, மாதா பிதா குரு தெய்வம். எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, 2வது அப்பா, 3வது குருன்னு தான் சொல்கிறாங்க. குருக்கு அடுத்தது தெய்வமே சொல்கிறாங்க. ஆனால் குருவை தான் ஃபஸ்ட்டு மதிக்கணும். அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா ரேங்க் எடுப்பாங்க, நல்லா வந்து ஃபாரின் போகிற அளவுக்குலாம் வந்து அவங்களுக்கு நல்லா சம்பாதிப்பாங்க. வந்து இந்த காலத்தில் வந்து ஃபாரின் போகிறதுக்கே சில பேர் பயப்படுறாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிறாங்க. நம்ம குழந்தை நம்மக்கிட்டே இருக்கணும் தாங்கிறாங்க. சரி, அது உங்கள் இஷ்டம். எப்படி வந்து கடவுள் வந்து எந்த இடத்துல அந்த குழந்தைங்களை எங்கே படிக்க வைக்கணும்னு இருக்கோ அந்த கடவுள் தான் வந்து தேர்ந்தெடுக்கும். அதைப்படி தான் அது நடக்கும். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து நான் இப்போ சாய்பாபா கும்பிட்டுட்டு அந்த சாய்பாபாவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா சின்ன சாய்பாபாவும் சிம்பிளாக கும்பிட்டுருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து என்ன டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ வந்து அடிக்கடி வந்து சில பேருக்கு தலை வலிக்குது.